அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மாஸ்டர் பரக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம திருமண பொருத்தத்துல இந்த கலத்தர பொருத்தத்தோட முக்கியத்துவம் பத்தி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. பொதுவாகவே இந்த பொருத்தத்தை பொறுத்த வரையில நட்சத்திர பொருத்தம் என்பது பார்ப்போம், நிறைய இடங்களை பார்ப்பது உண்டு. அதை வச்சு பார்த்து ஒரு மேரேஜ் என்பது முடிவு பண்ணக்கூடாதுன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அந்த பொருத்தத்தை நட்சத்திர பொருத்தத்தை பொறுத்த வரையில 10க்கு 8 இருந்தாலும் 9 இருந்தாலும் அது வந்து மேரேஜ் நல்ல லைஃப் நல்லா இருக்கும்ன்றது ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. நான் நன்றாக நிறைய பேருடைய ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கேன். இந்த புதிய திருமணமாகி பிரச்சனையான ஜாதகங்களை பார்க்கும்போது பொருத்தங்கள் 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருந்தாலும் ப்ராப்ளம் ஏற்பட்டு டைவர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வராங்க. சில நேரங்கள்ல ரொம்ப காலம் வாழ்ந்து இருக்கக்கூடிய ஆண் பெண் ஜாதகங்களையும் பார்த்திருக்கிறேன். பொருத்தமே இல்ல, 4 பொருத்தம் 5 பொருத்தம் இருந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து நல்லபடியா வாழ்ந்து இருக்கக்கூடிய சூழலும் என்பது இருக்கு. இது போன்ற 2 விதமான ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது. அதனாலதான் அதை வச்சு முடிவு பண்ணி ஒரு மேரேஜ் லைஃப் முடிவு பண்ணக்கூடாதுன்னு பாருங்க. கட்ட பொருத்தத்தை பார்த்து ஒரு விஷயத்த பண்ணணும். கட்ட பொருத்தம்னா நிறைய பொருத்தங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம் இருக்கு, தசா பொருத்தம் இருக்கு, தாம்பத்திய பொருத்தம், வசிய பொருத்தம், இது போல எண்ணற்ற பொருத்தங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற பொருத்தங்கள்ல இந்த கலத்திர பொருத்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன எதை பத்தி பேசும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும். கலத்திர பொருத்தம்னா 7ஆம் பாவம், அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அந்த 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த 7ஆம் பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகம் என்ன தொடர்புகள் பெற்றிருக்கு, இது போன்ற நிறைய விஷயங்களை வைத்து அந்த கலத்திர பொருத்தம் என்பதை நம்ம பார்ப்பாங்க. அப்ப இதை வைத்து என்ன பார்க்கலாம்னா, திருமணத்துக்கு பிறகு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா வாழ முடியுமா முடியாதா. சில டைம் வந்து பிரிவினை ஏற்படாம ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா ஒன்னா இருந்தாலும் அவங்களுக்கு 2 பேருக்கு உள்ள கெமிஸ்ட்ரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய அளவுல இருக்காது. சின்ன சின்ன விஷயத்த கூட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இது போன்ற சூழல்களும் இருக்கும். சில பேர் சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாகி விவாகரத்து அப்படின்ற விஷயங்கள் போகும். இது எல்லாமே அந்த கலத்திர பொருத்தம் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இது எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதற்கட்டமாக நம்மளோட கேபி மெத்தட்ல இந்த 7ஆம் பாவத்துக்கு சப்ளாடாக எந்த கிரகம் வருதுன்றதை பார்க்கணும். அதாவது 12 பாவ புள்ளிகள்ல 12 பாவங்கள் இருக்கு. அதுல 7ஆம் பாவ புள்ளி விழுந்த நட்சத்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தை 9ஆக உடைத்து உப நட்சத்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப 7ஆம் பாவத்துக்கு உப நட்சத்திராதிபதியாக சப்ளாடாக என்ன கிரகம் வருதுன்னு பார்க்கணும். இந்த இப்ப ஏதோ ஒரு எக்ஸ்ன்னு ஒரு கிரகம் வருதுன்னு வச்சுக்கிறேன், உதாரணத்துக்கு நான் நோட் பண்ணிருக்கேன். இந்த உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதே போல இந்த உப நட்சத்திராதிபதி என்ற நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் டீட்டெயிலா பாக்குறதுன்றது. இப்படி என்ன தொடர்புகள் இறுதியா பார்த்து அந்த 7ஆம் பாவ கொடுப்பினையா அந்த விதி கொடுப்பினை தீர்மானம் பண்ணக்கூடியது. இது முதற்கட்டமா பார்க்கணும். இப்ப 7ஆம் பாவத்துக்கு சப்ளாடாக சூரியன் வருதுன்னு வச்சுங்களேன். சூரியன் என்ற நட்சத்திரம் ராகு, சூரியன் என்ற உப நட்சத்திரம் சனி. இப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப தொடர்புகள் சூரியன் வந்து 7ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் சப்ளாடா வருது. சூரியன் என்ற நட்சத்திரம் ராகு 8ஆம் பாவம் தொடர்பு என்பது பெற்றிருக்கு. அதே போல சூரியன் என்ற உப நட்சத்திரம் 3ஆம் பாவம் தொடர்பு பெற்றிருக்கு. இப்ப தொடர்புகள் இறுதியா என்ன வருதுன்றத பாருங்க. இங்க இருக்கிற 3, 7, 8, 11 இது போன்ற தொடர்புகள். அப்ப என்ன ஏற்படும்? இப்ப இது ஏதோ ஆணோ பெண்ணோ இந்த நபருக்கு வந்து அந்த மன வாழ்க்கை எப்படி இருக்குன்றது என்ன சொல்லக்கூடியதுன்னா, பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஏமாற்றங்கள் அனுபவிப்பார். இது 7ஆம் பாவம் திருமணம். 3, 8 என்பது ஏமாற்றத்தை குறிக்கக்கூடியது. வரக்கூடிய வாழ்க்கை துணை மூலமாக ஏதோ ஒரு சில ஏமாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் என்பது உருவாகும். என்ன ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு பண்ண வச்சிருவாங்க. அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏதோ ஒரு வகையில எழுத்து சார்ந்த வகையில பிரச்சனைகள் இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது வகையில ஆல்ரெடி திருமணமான நபராக இருக்கலாம். அதை மறைச்சு விஷயங்கள் பண்ணிடுவாங்க. அது போல ஏதோ ஒரு முரண்பாடுகள் என்பது இருக்கும். அது இவருக்கு தெரியாம இருந்திருக்கும். திருமணத்துக்கு பிறகு தெரிய வரும். இது போல 7ஆம் அதிபதி 7ஆம் கொடுப்பனை என்பது கெட்டு இருக்கும் பட்சத்துல அப்ப திருமணத்துக்கு பிறகு இதன் மூலமா எண்ணற்ற ப்ராப்ளம், பிரியவும் முடியாம சேர்ந்து இருந்தாலும் சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கை இல்லாம இது போல வந்து 2ஆம் கட்டமான ஒரு நிலைமைக்கு என்பது கொண்டு போயிடும். சரி, இது போன்ற ஒரு சூழல்கள் இருக்குன்னு வச்சுங்க. 3, 7, 8 போன ஒரு தொடர்புகள் இருக்கு. இது ஆணோ பெண்ணோ. இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு ஆணோடைய 7ஆம் பாவ கொடுப்பனை. இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ள கொடுப்பனை உள்ள ஆணை எப்படிப்பட்ட பெண்ணுக்கு வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதே 7ஆம் பாவ கொடுப்பனை அந்த பெண்ணிற்கு 1, 3, 5, 7, 9 போதும். இது போல ஒற்றைப்படை பாவங்கள் அதிகமா தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒற்றைப்படை பாவங்கள் என்பது அகம் சார்ந்த விஷயங்கள். அதாவது அன்பு, பாசம், காதல் உறவு, தாம்பத்தியம், இது போல வந்து அண்டர்ஸ்டாண்டிங், கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க. எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது. புறம் சார்ந்த பாவம் இரட்டைப்படை பாவம் 2, 4, 6, 8, 10, 12. இதெல்லாம் வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். கடன், நோய், இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய. திருமணம்னாலே அகம் சார்ந்த விஷயம் தானே. அப்ப இந்த 3, 7, 8 போனோன்னு கெட்டு இருக்கக்கூடிய ஆணோட ஜாதகத்தை இந்த ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்ட பெண்ணோட ஜாதகத்தை இணைக்கும் போது இவங்களோட மேரேஜ் நல்லா இருக்கும். இந்த 8 உடைச்சிட்டு வந்த 7, 8க்கு 12 7, அப்ப ஆட்டோமேட்டிக் அவங்க மேரேஜ் நல்லா இருக்கும். இது முதல் கட்டமா எப்படி இருக்குன்னு பாக்குறது. ஆனா இதோட நிறுத்த இல்லாம நம்ம ஜாதக அடிப்படையிலும் பாரம்பரியம் சார்ந்த சில விஷயங்களும் கவனமா பார்த்துட்டு பண்ணும்போது இன்னொரு துல்லியமா தீர்மானம் பண்ணிடலாம். அது எப்படின்னா,
ஏழாம் பாவ கொடுப்பனை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்ப நான் 2 ஜாதகம் நான் நோட் பண்றேன் பாருங்க. இது ஒரு ஆணுடைய ஜாதகம், இது பெண்ணுடைய ஜாதகம். எல்லா விஷயங்களும் நோட் பண்ணல, அந்த 7ஆம் பாவ கொடுப்பனை மட்டும் தான் நான் பேச போறேன். இது பெண்ணுடைய ஜாதகம். இப்ப இந்த ஆண் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னமா இருக்கிறாரு, இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னமா இருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த ஆணுக்கு வந்து இப்ப இந்த விஷயத்த போறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்டான ரூலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 7ஆம் பாவம் தான் இந்த களத்தை பொறுத்த வச்சு நம்ம பார்க்கணும், ஆணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகத்துல. இப்ப 100% கெட்டுள்ள 7ஆம் பாவ கொடுப்பனை உள்ள ஆணை அதே 100% கெட்டுள்ள 7ஆம் பாவ கொடுப்பனை கெட்டுள்ள பெண்ணோட இணைக்க கூடாது. இவருக்கே ஆல்ரெடி கெட்டு இருக்கு, இந்த 7ஆம் பாவம் கெட்டுருக்குன்னா என்னன்னு அர்த்தக்கிரம நான் உதாரணம் காட்டுவேன். இப்ப ஜென்ரலா சில விஷயங்கள் புரிஞ்சுங்க. 100% கெட்டுள்ள ஒரு கலத்திரஸ்தானம் கெட்டுள்ள ஒரு ஆணை வந்து அதே 100% கெட்டுள்ள பெண்ணோட இணைக்கும் போது என்ன ஏற்படும்னா நெகட்டிவும் அந்த நெகட்டிவ் அதிகப்படுத்திடும், அவ்வளவுதான் விஷயம். அதுவே 100% சிறப்பாக உள்ள ஆணை அதே 100% சிறப்பான கலத்திரஸ்தானம் உள்ள இத கலத்திரஸ்தானம். இப்ப இந்த ரிஷப லக்னம், இந்த கலத்திரஸ்தானம், இது மீன லக்னம்ன்றதுனால இந்த கன்னி ராசி என்பது கலத்திரஸ்தானமா வரும். 100% சிறப்பாக உள்ள ஒரு ஆணுடைய கலத்திரஸ்தானம் கொடுப்புல உள்ள ஆணை அதே 100% சிறப்பாக உள்ள அந்த பெண்ணுடைய விஷயங்களை இணைக்கலாம். இது ஒண்ணும் பிரச்சனை கொடுக்காது. கெட்டிருக்கிறது இணைக்கக்கூடாது, சிறப்பாக இணைக்கலாம். சரி, இப்ப இந்த கெட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மேரேஜே பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்விகள் வந்து அப்படி கிடையாது. இதே 3ஆவது ரூல் ஒண்ணு இருக்கு. அதே ஒரு ஆணோடைய ஜாதகம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஆணோட ஜாதகத்துல ஒரு 70% வந்து பாத்தீங்கன்னா அந்த கலத்திரஸ்தானம் கெட்டு இருக்கு. இப்ப இந்த ஆணுக்கு ஒரு வரம் நம்ம இணைக்க போறோம். எப்படி இணைக்கணும்னா இந்த 70% அதிகமா கெட்டுள்ள பெண்ணோட ஜாதகத்தை இணைச்சிடக்கூடாது, இதை விட கம்மியா இருக்கணும். ஒரு 50% பெண்ணை இணைச்சிட்டேன்னா 50% நல்லா ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆணோட ஜாதகம் 20-30% தான் நல்லா இருக்கு. அப்ப இதை வந்து இது ஓவர்டேக் பண்ணிடும், இது வந்து வேலை செய்ய இந்த இடத்துல பெண்ணோட ஜாதகம். திருமணம்னால 2 பேரும் இணைஞ்சு வேலை பாக்குறது தானே. இப்படி நம்ம அதோட இந்த 70% கலத்திரஸ்தானம் கெட்டு இருக்கக்கூடிய ஆணை இந்த 70% மேல போய் இப்ப 80% உங்களுக்கு கெட்டு இருக்கக்கூடிய கலத்திரஸ்தானம் கெட்டு இருக்கக்கூடிய பெண்ணோட ஜாதகம் இணைக்கும் போது அப்பதான் பிரச்சனை என்பது வரும். இப்படி நம்ம துல்லியமா அந்த கலத்திரஸ்தானம் கொடுக்கக்கூடிய நம்ம தீர்மானம் பண்ண வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம், இந்த 7ஆம் அதிபதி வந்து புதன் லக்னத்திலே இருக்கு. புதன் வந்து லக்னத்துல நீச்சமாக இருக்கும் பாத்துங்க. கூடுதலாக இந்த புதனோட ராகும் சேர்ந்து இருக்குது. ஆல்ரெடி புதனே ஸ்தான பலம் இழந்து நீச்சமாயிருக்கு, அதோட ராகும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு அந்த புதன்ன்றது. அதே போல இந்த 7ஆவது பாவத்துல சூரியன் சந்திரன் அமாவாசை சந்திரன் தன்னுடைய அசுப பார்வையை 7ஆம் பார்வையா போய் இந்த புதன் மேல விழுது. ஓகேங்களா. இந்த ஸ்தானாதிபதி குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 6ல போய் இங்க இருக்குது. அப்ப இந்த இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க. இந்த புதன் இந்த நட்சத்திர அதிபதி ஏதோ நட்சத்திரத்துல இருக்கும், அதுவும் இப்ப குருவோட நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுங்க. அந்த குரு லக்னத்துக்கு 6ல போய் உட்காந்துட்டு இருக்கு. எந்த வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிபதி சிறப்பான ஒரு அமைப்புல இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போச்சு இந்த புதனை பொறுத்தவரையில. ஸ்தான பலம் இருந்து நீச்சமா இருக்கு, ராகுடைய சேர்ந்து பாபத்துவமான சுச்சுவேஷனு. அதே போல இந்த ஸ்தானாதிபதி குரு வந்து லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல போய் மறைஞ்சிருக்கு. இந்த குருவுடைய பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதனை வந்து பார்க்கல. அது அமாவாசை சந்திரனோட அசுப பார்வைன்றது இந்த புதன் மேல விழுது. இந்த செவ்வாயோட பார்வை 4ஆம் பார்வை இருக்கு. எந்த வகையிலும் வந்து கெட்டு இல்லை. 90% மேல வந்து கெட்டு இருக்கு சுச்சுவேஷன். ஏதோ 1-2% வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமைப்புல இருக்கலாம். ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை நம்ம எப்படிப்பட்ட ஜாதகத்தோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை விட கெட்டு இருக்கக்கூடிய அதிகமாக பாவத்துவமான ஒரு ஜாதகத்தை இணைச்சிடக்கூடாது. நல்ல சுபத்துவமான ஜாதகத்தை, இந்த கெட்டு இருக்கிறத விட அதிக பர்சன்டேஜ் 90% கெட்டு இருக்குதா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 100% ஸ்ட்ராங்கா உள்ள கலத்திர ஜாதக பெண்ணை வந்து நம்ம இணைக்கணும். எப்படி உதாரணத்துக்குன்னா இப்ப இந்த பெண்ணுடைய லக்னம் ரிஷப லக்னம், அதிபதி செவ்வாய் வந்து இந்த 10ல இருக்கு. செவ்வாய் வந்து 10ல திக்பலம் அடையும். சரிங்களா. இங்க அடைந்து இந்த 10ஆம் அதிபதி சனி வந்து லக்னத்துக்கு 11ஆம் பாவத்துல இருக்கு. லக்னத்து 11ஆம் பாவம் அதுவும் சிறப்பான ஒரு அமைப்பு இப்படி இருக்கு. அதே போல இந்த செவ்வாயை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சந்திரன் சூரியன் இந்த இடத்துல இருக்கு. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கு. சூரியன் வந்து இந்த செவ்வாயோட சேர்ந்து இருக்கு.
அப்ப பௌர்ணமி சந்திரனுடைய ஏழாம் பார்வையும் வந்து செவ்வாய் மேல விழுது. செவ்வாய் ஆல்ரெடி திக்பலம் பெற்று இருக்கு. ஸ்தானாதிபதி சனியும் போய் லக்னத்துக்கு பொறான பாதத்தில் நல்ல அமைப்புல இருக்கு. இந்த இடத்துல கூடுதலாக குரு வந்து 2ல இருந்து தன்னுடைய 7, 8, 9 9வது பார்வை என்பது இந்த செவ்வாயோட வீட்டுல இருந்து படுது. இந்த செவ்வாய் இந்த நட்சத்திராதிபதி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இருக்கு வச்சுங்க, அதே புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு, அதே குருவோடைய பார்வை இந்த இடத்துல நல்ல லக்னத்துக்கு 2ஆம் நல்ல அமைப்புல இருக்குன்னு வச்சுங்க. அப்ப எல்லா வகையிலும் இதோட வந்து நல்ல சுபத்துவமான ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை இப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்கும் போது இந்த கெடு பலன்களை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த சுப பலன்கள் வந்து நல்ல வேலை செய்யறதுனால அவங்க மேரேஜ் லைஃப் நல்ல, இங்கே பிரச்சனை இருக்கும் தான், ஆனா முழுமையா பிரச்சனையாகி பிரிந்து இருக்கக்கூடிய சூழல்கள் இல்லாம, இந்த ஜாதகத்துக்கு வரனே இல்லாமல் போகக்கூடிய சூழல்கள் இல்லாம, இவங்க வந்து ஒற்றுமையாக ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளோடு கூடி அந்த மன வாழ்க்கை போறது நல்லது தானே. இப்படிதான் பார்த்து அந்த பொருத்த திரும்ப இணைக்க வேண்டியது இருக்கு. இது தெரியாம பொதுவாக பொதுவா நட்சத்திர பொருத்தத்துல சில விஷயங்கள் இருக்குன்றத பார்த்து ஒரு மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வந்து கொடுக்கும். முதற்கட்டமாக இந்த கேபி ஜோதிட முறையில் 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு, இதே போல இந்த போல பாரம்பரிய சில விஷயங்கள் பார்த்துட்டு பண்ணும்போது நம்ம கரெக்டா அந்த விஷயங்கள் வந்து பொருத்தி பார்த்துடலாம். பல பொருத்தங்கள் இருந்தாலும் இந்த 7ஆம் பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறதுனால மற்ற பொருத்தங்கள் இல்லைனாலும் இந்த 7ஆம் பொருத்தம், இந்த கலத்தர பொருத்தம் என்பது நல்ல அமைப்புல இருக்கும்போது ஒரு இடத்துல லைஃப் ஓடிப்பாங்க. அவன் இந்த விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறேன். சரிங்களா? சரி, இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண பொருத்தம் பார்க்கணுன்றவங்க, இல்ல ஜாதகம் சார்ந்த கன்சல்டேஷன் தேவைப்படுது, இல்ல வாஸ்து கன்சல்டேஷன், நியூமராலஜி கன்சல்டேஷன், எதுவாக இருந்தாலும் தொடர்பு பண்ண பேசலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனலையும் டிஸ்கிரிப்ஷன் வீடியோலையும் கொடுத்துருப்போம். தொடர்பு பண்ண பேசுங்க. மேலும் பல நல்ல தகவலுடன் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நேஷனல் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.